பாரு எப்படி கடந்து உறங்கியானி, எரும மாட கட்டில கட்ட மாதிரி கடந்து உறக்கத்தை பாரு. நை எழுமணா, நை எழுமணா. கொட்டாவி விடிய நேரம். எழுமணா, மணி 5 ஆகுது. அத்தே, என்னத்தே யார் ரூம்ல வந்து நிக்கிறீங்க? யாத்தே என்னாச்சு? மணி 5 ஆகுது. வாசல் தெளிச்சு கோலம் போட்டியானா? போய் பால் வாங்குனியா? வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வான்னு நீ இப்படி நீண்டு நிமிந்து கடந்து உறங்கிட்டு இருக்க? எழுமணா. தே கொஞ்சம் தலைவலியா இருந்து அதான் அப்படியே கண்ணை எழுந்துட்டே. நான் போறேன். போவா, நல்லா போவா. ஏன் காலையிலே எழும்பணும், எழும்பி வீட்டில் உள்ள வேலைகள்லாம் எல்லா பணிவிடையும் செய்யணும் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதானே? தெரியாதா நீ? தே சாரி தே, நான் எழும்பிட்டேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாதவளை, நான் நின்னுகிட்டு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அழகா உட்கார்ந்துருக்க. எழும்புன எழும்புன. எழும்பிட்டேன் தே. யாத்தே இன்னைக்கு காலையிலேயே கோவமா இருக்கிறிய? யாத்தே என்னாச்சு? இந்த அத்தே சொத்தேன்னு கூப்பிடுறதெல்லாம் எனக்கு பிடிச்சாத்த ஒண்ணு. நீ என்கிட்ட நடிப்பெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. போ போய் வேலையில பாரு, போ. சரி சாரி தே. இதே வெளியே ரொம்ப இருட்டா இருக்கு. மணி 5ன்னு சொன்னீங்க, 4 தான் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு செய்யறேன் தே. 4 மணி ஆனா எழும்பணும். 4 ஆளுக்குள்ள கோலம் எல்லாம் போட்டு வீடெல்லாம் பெருக்கி முடிச்சு நீட்டா ஆக்கிடணும். 4:20 ஆச்சா தாண்டி என் கையில 1 கப்பு டீ இருக்கணும். அதை தாண்டி 5:15 வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுக்கிட்டு பாத்திரங்களை தேய்ச்சி எல்லாம் கழுவி கமத்திட்டு துணி துவைச்சி குளிச்சு எடுத்து நீ 6 மணிக்குள்ள நீட்டா இருக்கணும். எது தே? சாயங்காலம் 6 மணியா? உழுவ 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 காலங்காத்தால 6 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். காலையிலே ரெடி ஆயிட்டு நான் எங்க தே போறேன்? அதுக்கப்புறம் காலையில துவைச்சு போட்ட துணியெல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும். அப்புறம் எனக்கு கை கால் வலியா இருக்கும்போது கை காலை அமுக்கி விடணும். அப்படி 1008 கதை உனக்கு இருக்கு. நான் ஊரு கதை உலக கதையெல்லாம் பேசிட்டு டயர்டா வரும்போது எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணி வைக்கணும். சரிங்க தே. இந்த மாதிரி எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற வேலையெல்லாம் எனக்கிட்ட பிடிக்காது. அதை என்கிட்ட வச்சுக்கலான்னு நீ நினைக்காத என்ன? சரிங்க தே. சரிங்கத்தே சரிங்கத்தேன்னு சொல்லி சொல்லி கதையில கோட்டை விட்டா நீ நினைச்சிக்க. அப்புறம் நான் வேற மாதிரி யோசிக்கிற வேண்டியிருக்க என்ன? இங்கேயே நின்னு ஒப்பாரி வைக்காம போ போய் வேலையில பாரு, போ. இந்த போறதே. 1 நிமிஷம் நில்லு. என்னத்தே? இன்னையில இருந்து இந்த மாதிரி அரைகுறையா துணி போடியது, பேண்ட் சட்டை போடியது, வீட்டுக்குள்ள ஷூ போடுற வேலையெல்லாம் வேண்டாம், புரியுதா? காலையில எழும்பணும்னா என்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், புரியுதா? புரியுதுங்க தே, புரியுது. வரட்ட என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்க சொல்லியாளே. இன்னைக்கு இவ்வளவு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ஹலோ, நான் இந்த பக்கம் நிக்கேன். இதே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. இதுதான் நல்ல சாய்ஸ். காலை வாரி விட்டுற வேண்டியதான். இதே அந்தாக்குல தூக்கி போட்டுறியே. யாருங்க கால யாரு விழியது? ஒன்ன தூக்கி போடு சின்ன பொண்ணு. ராணிகா காப்பாத்துங்கக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு விடு சின்ன பொண்ணு. அந்தாக்குல போ. சின்ன பொண்ணு என்னாச்சு? சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு என்ன ஆச்சு? ஏக்கா நீங்களும் வந்துட்டீங்களா? காலையிலே காலங்காத்தால எழுமனதுல இருந்து என் காலில் விழு காலில் ஒண்ணு ஒரே டார்ச்சர் இருக்கா. அதான் தூக்கி போட்டுட்டேன். யார? என் மாமியார. சும்மா இரு சின்ன பொண்ணு, நீ யார தூக்கி போட்டிருக்கன்னு பாரு. அங்க பாரு. பாருங்க வசந்தி அக்காவுக்கு கொழுப்ப. பெட்ல இவ்ளோ இடம் இருந்த புறம் போய் தரையில படுத்திருக்காவ. வசந்தி அக்கா எழும்புங்க, பெட்ல வந்து படுங்க. வாடா அப்புறம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு. என் முதுகே உடஞ்சின்னு நினைக்கேன். வசந்தி அக்கா ஏக்கா என்னாச்சு? என்னாச்சு ராணி அக்கா? வசந்தி அக்கா வீட்டுக்காரதான் அடிச்சாரா என்ன? முதுகு உடச்சிட்டுன்னு சொல்லுது. சின்ன பொண்ணு நீ தான் கனவு கிணவு எதைய கண்டுகிட்டு அவ்வளவு தூக்கி தூர போட்டுட்டா. ஏக்கா அப்படியா? ஏக்கா நான் என் மாமியாரு நினைச்சேக்கா. கனவுல வந்து என்ன வேலை வாங்குதுக்கா. நல்ல காரியம் பண்ணனா போ. இல்லவ எழும்பி வந்தேன்னு நினைச்சிக்க தாங்கிக்கிட மாட்டா. எக்கா நான் அப்படி சொல்லலக்கா, நல்ல காரியம் பண்ணா.
அப்படி சொன்னேன்க்கா. எதுவா இருந்தாலும் இருக்கட்டு, மாடுலேஷனை மாத்தவா ஜெய்யா. பாரு, ஷோ மதியா செல்ஃபி கில்ஃபி எடுத்துட்டு தெரிஞ்சேன். சும்மா போன என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. அக்கா சாரிக்கா, நிஜமா என் மாமியாரை எறிகிற மாதிரி தாக்கா எரிஞ்சிட்டேன். நீங்கன்னு தெரியாதுக்கா. ஆமாக்கா. நல்ல பிள்ளைய ஏமா இப்படி பண்றிய? சரி கிளம்புங்க. எங்கக்கா? அதான் சாயங்காலம் ஆவியாச்சு இல்லையா, வெளியே எங்கேயாவது போவோம். நான் அப்போ உறங்கிட்டு இருந்து கனவு கண்டுட்டனோ? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? எலும்பு சின்ன பொண்ணு, போ போய் கிளம்பு. சரி உமா. அந்த தூக்கி போட்டாகல தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு சாரி கூட ஒழுங்கா சொல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. என் உடம்பு தாங்குமா இவ்வளோல? எனக்கு இது தேவைதான். சும்மா நம்ம பாட்டுக்கு வெளியோடி நின்று போட்டோ எடுத்து நின்றுக்கலாம். தேவையே இல்லாம உள்ள வந்தேன் இல்லையா, தேவைதான் தேவைதான். ஐயோ, இருந்தாலும் வலிக்குதே முதுகு, தாங்க முடியலையே. என்ன கீதா இதுலயே நின்னுட்டு இருக்கா? ஏன் இல்லக்கா, இவ்வளோ நேரம் ஆகுது, யாரும் வெளியே வந்த மாதிரியே இல்ல. இன்னைக்கு எங்க போறாவ எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதேக்கா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இப்படி? நான் தெரியாம இருப்பேனா? இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் ரூம்ல தான் இருக்காவ. இன்னைக்கு எங்கேயும் போகல. இனிதான் சாயங்காலம் எங்கேயாவது கிளம்ப போறதாட்டு பேசிக்கிட்டு இருந்தாவ. ஓ அப்படியா? ஆமா, எங்க போறாவலாம்? அது எப்படி நம்ம கிட்ட சொல்லுவாவ? அது மட்டும் தான் தெரியல. நீ வேணா செல்வா கிட்ட கேட்டு பாரு. அதான் செல்வாவை தான் பாத்துட்டு இருக்கேன், ஆளையே காண மாட்டேங்குது. எங்க போனான்னு தெரியல. கால் பண்ணி அட்டென்ட் பண்ணவும் இல்ல பாருங்க. போன சார்ஜர் போட்டுட்டு குளிக்க எங்கேயாவது போயிருப்பான். வருவான், வரும்போது கேட்கலாம். ஆமா, புஷ்பாவை காணல. இங்க பாருங்க அக்கா, வந்த நேரத்துல இருந்து தூங்கிட்டே இருக்காங்க. எப்பவும் தூங்கறதுனா எப்படி? எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது அங்கங்க போய் 4 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரீங்க. ஆனா புஷ்பாக்கா எப்பவும் தூங்கிட்டே இருக்காவ. ஓ அப்படியா? சரி சரி, நான் எழுப்பி விடாவா அவளை? வேண்டாக்கா, எங்கேயும் போறதா இருந்தா நம்மளே போய்க்கலாம். என் ஹஸ்பண்ட் வேற பிள்ளைய கூட்டிட்டு கீழே பார்க்குக்கு போறாங்க. நான் என்ன ஆகுதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி கீதா, போ. இவ புண்ணியத்துல வந்ததால பிளெயின்ல வந்தோம். பிளெயினே யாராத்தனமா முதல் முறையா பிளெயின் ஏறி இருக்கோம். அதுவே பெரிய விஷயமா இருக்கு. பரவாயில்ல கீதா, சும்மா சொல்லக்கூடாது. தனக்கு செலவு பண்ற மாதிரியே கூட இருக்கவங்களுக்கு நல்லா செலவு பண்றா. சூப்பர் தான். புஷ்பா என்ன பண்றாரு போய் பாக்கட்டு. புஷ்பா 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 புஷ்பா. செல்வா, இங்கே போறோம். எப்பா, எத்தனை யூடியூப் வீடியோல பாத்திருக்கேன் தெரியுமா இந்த இடத்த. ஒரு நாளாவது உள்ள போய் பார்க்கணும்னு ஆசை. சூப்பர் செல்வா. இது அவிய மட்டும் எடுத்த முடிவு கிடையாது, எல்லாருமா சேர்ந்து எடுத்ததுதான். அதனால டிக்கெட்டுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து வரனக்கா. சரி சரி, வாய மூடிட்டு நில்லு, எனக்கு தெரியும். அனிகா, இதுக்குள்ள என்ன இருக்குமோ தெரியலையம்மா. நான் முதல் தடவை தான் வாரேன், எனக்கும் தெரியல. எத்தி, இதுக்குள்ளதான் இந்த வாட்டர் ரைடுலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே தண்ணியில சறுக்கிட்டு வர்றது, தண்ணியில இருக்கு, ஃபுல்லா தண்ணி தான் அத்தே. ஓ அப்படியா? சரி மக்கா. வர்க்கீஸ், விசாரிச்சு பாருமா, டிக்கெட் எவ்வளவு? நீ விசாரிச்சுட்டேக்கா, ஒரு டிக்கெட் 800 ரூபாக்கா. 800 ரூபாயாக்கா? எப்பா அம்மா, 800 ரூபான்னு யோசிக்காதீங்கம்மா. இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கோம், எல்லா இடமும் பார்த்துட்டே போயிருவோமே. வாய மூடிட்டு நில்லு. அதுக்காக சொத்தை வித்து செலவு பண்ண சொல்றியா? சும்மா இருட்டி வாய வச்சுக்கிட்டு பெரிய பேசிப்பாவ. இதா வரியா? இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா முடிவெடுக்க மாட்டாவ. வா, இங்க வந்த மாதிரி செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடலாம். புரியுதா? ஆக்கிரையப்ப நினைப்பாவ சென்னை இங்க எல்லாம் போயிருக்காவ. நீ வாட்டி. நான் பிள்ளைய கோவத்துல போறாவ. அதுவ சும்மா பேசிட்டு போகுது. அப்புறம் 800 ரூபா டிக்கெட் அதிகமாலடா இருக்கு. அதிகம்தாக்கா, எல்லாரும் இங்க போவோன்னு சொல்லியாச்சு. சரி, நம்ம இங்க போய் பார்த்துட்டு வரலாம். நீ சரி இருங்க, நான் ஃபர்ஸ்ட் மெதுவா உள்ள போய் பாக்க என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகேனா போவோம், இல்லைன்னா வந்துருவோம். இது கூட ஒரு நல்ல ஐடியா தான். ஒரு ஆள் மெதுவா போய் பார்த்துட்டு வரட்டுமா? மொத்தமா டிக்கெட் எடுத்த பிறகு உள்ள ஒண்ணும் இல்லைன்னா வேஸ்ட் இல்லையா? உள்ள போனாலே 800 ரூபா டிக்கெட் வசந்தி. அது நான் ஆளோட கண்ணை தப்பி நான் எப்படியாவது போயிட்டு வந்துருவேன். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். எம்மா, நான் கணிக்க கூட போய் இருக்கட்டா? போ மெதுவா, அங்க போய் வண்டியில இரு, போய் விளையாடிட்டு கிடக்காதுங்கண்ணா. சரிம்மா. இக்கா, நாங்களும் வரட்டா? எப்படி? நீ இரு, நான் உன்ன உள்ள போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். எங்க பிள்ளை எங்க? வண்டியில தான் கனியாமல இருந்து விளையாடிட்டு இருக்காவ. எவ்வளவு இடம் இருக்கு என்ன சுத்தி பாக்குறதுக்கு. ஏக்கா, நம்ம இன்னும் கால்வாசி கூட பாக்கலக்கா.
பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். எவ்வளவு எவ்வளவு ஹோட்டல்ஸ், எவ்வளவு எவ்வளவு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பாத்தீங்களா? ஆமா வர்க்கீஸ், என்ன பெரிய கட்டடமா கட்டியவ, இதெல்லாம் தாங்குமா? இடிச்சு விழாதா எப்படி? இல்லக்கா, அதெல்லாம் ஸ்ட்ராங்கா பில்லர் போட்டு தான் கட்டிப்பாங்க. பாரா, 2 மாடி வீடு வச்சுட்டு அதுக்குள்ளேயே லிஃப்ட் வைக்கவ. நம்ம இடத்துல எல்லாம் இப்படி வச்சா என்ன சொல்லுவ? பண கொழுப்பு யாரையாவ தெரியானே. படிதான் வைப்போம். இங்க பாத்தியா எப்படி எல்லா இடத்துலயும் லிஃப்ட் வச்சிருக்காவ. அக்கா, எல்லா இடமும் பார்த்துட்டு 2வது ரூமுக்கு போகும்போது மெட்ரோல கூட்டிட்டு போறோம்க்கா, பாருங்க அப்ப எப்படி இருக்குன்னு. மெட்ரோனா என்ன செல்வா? ரேஷன்ல போடுற ஏதோ பருப்பு வகைன்னு நினைச்சிடாதுங்க அக்கா. வாய மூடிச்சின பொண்ணு, தெரியாததானே கேக்கி, அதுக்கு எதுக்கு நீ கிழிச்சிட்டு இருக்க? சின்ன பொண்ணு சும்மா இரு. ஏக்கா, அது ட்ரெயின்க்கா. இந்த என்ன சொல்லுது, நம்ம இந்த மேல பாலம் மாதிரி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மேலோடி தான் அது போகும். சில நேரம் இந்த சுரங்கத்துக்குள்ளோடி போற மாதிரி இருக்குக்கா. அந்த ட்ரெயின் பேரு மெட்ரோ ட்ரெயின். அப்ப அதுல எப்ப போனோம்? இங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு போலாம்க்கா. என்ன மைனியோ, பார்த்துட்டு வந்துட்டீங்களாக்கா? ஆமா செல்வா, எப்பா எல்லாமே தண்ணியில தான் பாத்துக்க. ஓடுறது, சாடுறது, விளையாடுறது, குளிக்கிறது எல்லாம் தண்ணியில தான். ஸ்விம்மிங் பூல் இருக்குங்கிறாங்க. அப்படியே சுத்தி சுத்தி வந்து ரவுண்ட் அடிச்சு தண்ணிக்குள்ள விழுறது இருக்குறாங்க. எப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணியில தான். என்னக்கா, போலாமா? எப்படி அக்கா போனா ரொம்ப ஜாலியா இருக்கக்கா. ஃபுல்லா தண்ணிலேயே விளையாட்டுக்கா. சொல்றேனே, நீ தப்பா நினைக்காதீங்கம்மா. நம்ம கன்னியாகுமரியில இல்லாத தண்ணியா இங்க இருக்க போகுது. நம்ம ஆறு, ஓடை, குளம், குட்டை எல்லாத்துலயும் நம்ம குளிச்சவிய. நம்ம வாழைத்தண்டை எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு ஆத்திர போனோம். காலையெல்லாம் மறந்து போச்சா என்ன? குளத்துக்கு குளிச்ச போனா காலையில போறது. அம்மா வந்து கம்பை எடுத்துக்கிட்டு வருவாங்க, பல்லடத்துக்கு நேரம் ஆகுதுன்னு. அது வரையும் குளத்துக்குள்ள கிடந்து குளிச்ச நமக்கு இதுக்குள்ள போய் குளிச்சணுமா சொல்லு? எப்படிதான் குளிச்சாலும் நம்ம குளத்தங்கரையில இந்த துணி துவைச்சி கதை விட்டு குளிச்சுறது மாதிரி வருமா? நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 800 ரூபா கொடுத்து அங்க உள்ள குளத்தோட போய் குளிச்சதுக்கு நம்ம ஊரு குளம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணது சொல்லு. காசும் கொடுக்க வேண்டாம், ஒன்னும் கொடுக்க வேண்டாம், டைமு கூட கிடையாது. எவ்வளோ நேரம் வேணாலும் நீச்சல் அடிக்கலாம். என்ன நான் சொல்லியது? ஏன் தான் இப்படி இடியட்ஸா இருக்கீங்கன்னு தெரியல. வந்த இடத்துல ஏக்கா இப்படி பண்றீங்க? இல்ல வசந்தி, யோசிச்சு பார்த்தா லட்சுமி சொல்லியது சரிதானே. எதுக்கு தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது வாங்கியாவது சாப்பிடலாம் இல்லையா? ஏன்க்கா இப்படி இருக்கிறிய? வாங்கி சாப்பிடலாம், ஊர்ல வச்சு வாங்கி சாப்பிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லையா? எதுக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணி சென்னை வர வரணும்? 5 பைசா நீட்டி செலவு பண்ண மாட்டிய. நீங்க எல்லாம் விலை திட்டுற நிலைமை ஆயிட்டு பத்தியலா? வாய் மூடனே இழுவ. எனக்கு ராணியக்கா சொல்றது சரி மாதிரி தான் தெரியுது. என்ன சொல்ற செல்வா? ஆமாண்ணே, குளிச்சதுக்கு தண்ணியில விளையாடுறதுக்கு எதுக்கு 800 ரூபா செலவாக்கணும்? கரெக்ட் தான். எனக்கும் கரெக்ட் தானே தோணுது. எல்லாம் உங்களால போச்சா? புத்தி உள்ளவிய கொஞ்சம் யோசிச்சு பாப்பாவ வசந்தி. வசந்தி வாய மூடு. சரி, அப்ப எதுக்கு இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திய? இதுல நின்று பாத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போவா? உள்ள போய் எதுவுமே ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாதா? எம்மா எம்மா, ஆமாக்கா, அரக்க பறக்க ஓடி வரா. எம்மா, இது பக்கத்துல ஸ்னோ கிங்டம் இருக்காம, அங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டே 250 ரூபா தான். சம்மர் ஆஃபராம, அங்க போமா? இது ஸ்னோ கிங்டமா? ஆமா மாமா. செல்வா, அப்ப அங்கேயே போயிருவோமா? ஆமாடே, இந்த சூட்டுக்கு அங்கேயே போறதா நல்லது. வாங்க அப்ப அங்கேயே போலாம். வாங்க எல்லாரும். எம்மா, எப்படி இருக்கு இந்த இடம்? சூப்பரா இருக்குமாக்கா. வெளியே என்ன சூடு, உள்ள எப்படி குளிர்ந்துட்டு அழகா இருக்கு. நம்ம இருக்க ரூம் விட நல்லா குளுகுளுன்னு இருக்கே. இதுதான் ஸ்னோ கிங்டம். எப்படி எத்தே? நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பனிக்கட்டி மனசெல்லாம் இருப்பல்ல, அதை பார்த்திருக்கோம். இங்க காணல. ஆஷியானா, அதெல்லாம் அந்த சைடு வா, போய் பார்க்கலவா. பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை பத்தியா? என்ன லட்சுமி அக்கா, இங்க வந்ததை ஏதாவது சொல்ல போறீங்களா? எப்படி இது நல்லா இருக்கு? இது நம்ம ஊர்ல கிடையாதுல்ல வசந்தி. இப்ப ஏதோ நாகர்கோவில் பொருட்காட்சியில போட்டிருக்கதா சொன்னாவ. அண்ணன் போகலையே, ஆனா இங்க நல்லா இருக்கு. லட்சுமி அக்கா, எங்கேயாவது போய் தனியா போய் மாட்டிக்காதீங்க. பனி வேற ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா தலையில பனி பட்டுனா நீங்க தான் ஸ்னோமேன். எங்கேயாவது தூக்கிட்டு போயிட போறாவ, பாத்துக்கிடுங்க. வானா அப்புறம் சும்மா வாய வச்சிட்டு இருக்க மாட்டா. இவளுக்கு என்ன வம்பளுக்கள்னு அவளுக்கு இருப்பு வராது. போவியா? வா, எப்படியோ இந்த இடம் ஒத்துக்கிட்டு போல. செல்வா வா, நம்ம அந்த பக்கத்துல போய் நின்னு பாப்போம். அடே வா. போனை எடுத்து 5-6 செல்ஃபி எடுக்க வேண்டியதான். எம்மா தாயே, நீ நல்லா இருப்பாமா. உன்னை கையெடுத்து வேணாலும் கும்பிடியும், உன் காலில் விழுந்து வேணாலும் கெஞ்சியேன். தயவு செய்து
தயவு செய்து போட்டோவோ வீடியோவோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு தொலைச்சிடாதீங்க. என்னடா இழுவ பேசியா? சுதந்திர திருநாட்டில் நான் ஒரு சுயமா ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இல்லை என்றால் இந்த ஜனநாயகத்தையே நான் அழித்திடுவேன். வாயில எட்டி மிதிச்சேன்னு நினைச்சிடுங்க. போற வர வழியெல்லாம் கூகுள் மேப் மாதிரி நீங்க தான் ஸ்டேட்டஸ் போட்டு அவள்கிட்ட காட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இங்க என்ன வராம இருக்கா? இதையே போட்டு எடுத்து கொடுத்து காட்டி கொடுத்துறாதுங்க அம்மா. ஓ, உனக்கு உன் பிரச்சனை, எனக்கு ஏன் பிரச்சனை. சாப்பிடாம வேணா கூட நீ 2 நாள் இருக்க சொல்லி இருந்துக்கிடுவேன். ஆனா லிப்ஸ்டிக்கும் ஸ்டேட்டஸும் போடாம என்னால இருக்கவே முடியாது. பெரிய வெள்ளக்காரி எக்கா, இந்த தடவை அவ இங்க வந்தா நினைச்சிடுங்க, சரியான டென்ஷன் ஆயிருவேன். ஏய், எல்லாரும் இங்க வாங்க, இங்க சூப்பரா இருக்கு, இங்க பனி பொழியுது. வாரே செல்வம். ஆமா, இங்க பனி பெய்யற மாதிரியே இருக்கே. அழகா இருக்கம்மா. இதெல்லாம் சூப்பரா இருக்கு தெரியுமா? ஸ்டேட்டஸ் எல்லாம் போடலாம், செல்ஃபி எடுப்போமா? என்ன பொண்ணு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. வசந்தி, நீ என்ன ஒண்ணும் சொல்லாம இருக்கா? சொல்லவா வார்த்தை வருது. என்ன அழகா இருக்குங்க. முழங்கியாக்கள் நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துருவா. உமா, இந்த இடம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. அனிகா, லட்சுமி அக்கள்கிட்ட கேளுங்க, இதுக்கு ஏதாவது கதை இருக்கானே. ஒரு கதை இல்லம்மா, சும்மா இருமா. ஏன் வந்ததும் வராததுமா உடனே கிளம்பின்னு சொல்லி நிக்கியா? இரு, காப்பி ஏதாவது போட்டு தரேன், குடிச்சுக்கிட்டு போ. வேண்டாண்ணா, உனக்கு காப்பி என்ன சொல்லு, நான் போடியே சேர்ந்து குடிப்போமா? எனக்கு இப்ப காப்பி வேண்டாம். இந்த வெயில்ல இப்பதான் போயிட்டு வந்தேன். ஒரு பாக்கெட்டு 3000 வாங்கிட்டு வந்தேன்டே. அதை தான் இன்னைக்கு கலக்கி குடிச்சணும். வீட்டுல இத்தனை மாடு வச்சு வளர்க்கியா? 3000 கடையில இருந்தா வாங்கி குடிப்பா? என்னத்த பண்ணியது, அதான் வீட்டுல ஆள் இல்ல இல்லையா, அதனால எல்லாம் கடையில தான். ஆமா, நீ என்னை வர வண்ணி? யாருக்கு தெரியும்? போனது நான் 2 நாள்ல வருவேன்னு சொல்லிட்டு போனது போய் 5 நாள் ஆகுது. இன்னும் ஒரு போனும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. தின்னா இருக்கேனா, எடுத்தனா, குடிச்சனா, ஒன்னும் கிடையாது. அவ ஜாலியா கிளம்பியாச்சு. நீ அந்தால போக வேண்டியதானே? நானும் போயிட்டு இந்த மாடோல யாரு பாக்குறது, அதனாலதான் நான் போவல. இது போனது ஒரே போக்கா போயிருக்கு. எப்ப வாராவளோ? ஆமா, நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். என்ன பையனுக்கு வந்து நான் பூ மாதிரியே தரலான்னு நினைச்சேன். நீ வந்து என்னமோ ராணியக்கால மூளை கேட்க சொன்னியா? ஏன்? இல்லனே, சொந்தத்துக்குள்ள வியாண்டானி தோணுச்சு, அதனாலதான். ஆமா ஆமா, இப்ப சொந்தத்துக்குள்ள வியாண்டானி தோணும். அப்புறம் என்ன, சொந்தமே வியாண்டானி தோணும். என்னதோ உங்க விருப்பம் போல பண்ணுங்க. சின்ன வயசுல எல்லாம் ஆசையை சொல்லி சொல்லி வளர்க்கறது, அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு வரவும் உங்களுக்கு எதுவு சொல்லல ஒன்னும். விடு. என்னை கோவப்படாத. அவனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு போல, அவன் தான் கேட்க சொன்னானே, அதனாலதான் நான் மைனிட்ட சொன்னேன். இத ஒரு குற்றமாட்டா உங்ககிட்ட சொல்லி தந்தாவ. அவ என்கிட்ட குற்றமோ குறையாட்டோ ஒன்னும் சொல்லல. இப்படி ராணிய கழக மூளை கேட்க சொல்லியிருக்கு, அந்த மாதிரி தான் சொன்னா. நீ என்ன கோவத்திலே இருக்க மேல? நம்ம எல்லாம் எப்படி உங்க மேல கோவப்பட முடியும்? அதை எல்லாரும் வளர்ந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்குன்னு ஆயிட்டே இல்லையா? இனி உங்க மேல கோவப்பட்டு என்னத்துக்கு? விடு அந்த பியாச்சே. நானும் பூ மாதிரியே தானே எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு இங்க வந்து போகும்போது ராணியக்கால மூத்த மூளை பிடிச்சிருக்கான். அதை என்கிட்ட சொன்னான், அதனாலதான் கேட்டேன்னே. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பதிலும் சொல்லல. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இப்ப மைனியும் வீட்டுல இல்ல. அவிய டூர் இல்லையா, போன் பண்ணி பேச வேண்டியதானே? இதான் பண்றேன்னே. அங்க போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே தும்மலும் ஜலதோஷமா இருக்கு லட்சுமி. ஃபுல்லா பனியாலியா இருந்து எப்படி இருக்கு பத்தியா? ஆமாக்கா, சூப்பரா இருந்து. எனக்கும் வந்ததுல இருந்து லைட்டா ஜலதோஷமா தாக்கா இருக்கு. எங்க மற்ற 3 வரையும் காணல, அமைதியா இருக்கு. எங்க வெளியே போயிருக்கியாவளோ? எங்க போனாலும் தெரியலையக்கா, பாத்துட்டுறவா? வேண்டாம் லட்சுமி, பக்கத்துல எங்கேயாதான் நிப்பாவ. நம்ம வசந்தி என்ன செல்ஃபி அடிக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பா. உமா வந்து கீதாவை கவனிக்கிறதுல அவளுக்கு வேலை கரெக்டா இருக்கு. சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காரன்ட்ட அதை வாங்கிட்டா இதை வாங்கி தொந்தரவு பண்ணிட்டு இருப்பா. வேற எங்கக்கா போயிருப்பாளுவ? இங்கோட்டுதான் இருப்பாளுவ. ஆமாமா. யாருக்கா? தெரியலம்மா, புது நம்பரா இருக்கு. ஹலோ, ராணியக்கா, நான் பார்வதி பேசுறேன்க்கா. பார்வதியா? சொல்லுமா. பார்வதியா? இவ எதுக்கு போன் பண்ணிருக்கா? என் மைனி நம்பருக்கு அடிச்சேன்க்கா. சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு. ஐயா பக்கத்துல இருக்காவளா? ஒருக்கா குடுப்பீங்களக்கா? சரிம்மா, நான் குடிக்கேன். ஏக்கா ஸ்பீக்கர்ல போடுங்கக்கா. பார்வதி சொல்லுமா. மைனியா எப்படி இருக்கிறிய?
என்ன சொல்லாம கொள்ளாம சென்னை வர போயிருக்கு? ஆமா பார்வதி, திடீர்னு முடிவெடுத்து எல்லாரும் சேர்ந்து வந்தது பத்துக்க. அம்மா எங்க இருக்கா? உங்களை பார்க்கலன்னா வீட்டுக்கு வந்தேன், நீங்க வேற வீட்டுல இல்ல, அதான் போன்லயாவது பேசலாம்னு சொல்லிட்டு தான். சொல்லு பார்வதி, எப்ப திரும்ப வரதா ஐடியா? இன்னும் ஒன்றும் சொல்லலை, யாரும் ஒரு முடிவும் எடுக்கலமா. இல்ல மைனியோ, நான் ஒரு காரியமா உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். நீங்க பேசுனீங்களா என்ன? என்னம்மா, எதை பத்தி கேட்க? அதான் ராணி அக்காளுக்கு பொண்ணு, அதை பத்தி நான் அப்புறமா சொல்லி. என்ன லட்சுமி சொல்லியக்கா? எது இன்னும் கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்லையாக்கும்? அங்கே இருந்துடலாம் நினைக்கிறியா? எப்படி? அது இல்லைங்க, நான் கேட்டு சொல்லிங்க. கேட்டு சொல்லியா? நீ கேட்டணும்னா உன்னை விட்டேன் பத்தியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை ஊருக்கு வந்துச்சாரு பாத்துக்க. சென்னையில கிடைக்கலாம், சென்னையில 2 நாள்னு சொல்லிட்டு போய் 5 நாள் ஆகுது. வந்துடுறேங்க. இந்த மாடெல்லாம் ஒத்தை போட்டு யாரடி மேய்ச்சது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நீ எனக்கு கட் பண்ணுங்கக்கா. ஏன் லட்சுமி கட் பண்ண சொல்லிட்டா? பின்ன என்னக்கா, பாருங்களா என்ன நல்ல நிக்கியானி. நான் என்ன அடிக்கடியா ஊரா சுத்தி எடுத்துறீங்க? வருஷத்துல ஒரு நாள் வந்த இடத்துல லேட் ஆயிட்டு, அதுக்கு என்ன ஆட்டம் ஆடியம் பாருங்க. கூட வேற தங்கச்சியார் நிக்க இல்லையா, அதான் சவுண்ட் கூடுதல் வருது. வீட்டுலனா பொம்மி பொம்மி இருப்பான், இப்ப என்ன ஆட்டம் ஆடியம் பாருங்க. எல்லாம் அவா இருக்க தைரியம் தான். சரி விடு, நீயாவது கோவப்படாம இரு. கடுப்பா இருக்குக்கா. நம்ம என்ன வந்துட்டு 2 நாள்ல திரும்பி போலான்னு நினைச்சுதான் வந்தோம், அது தப்பு இல்ல. வந்தா சொன்ன மாதிரி போகணுமா? இப்ப நம்ம டிக்கெட்டா திரும்ப போட்டுட்டோம் இல்ல தானக்கா? அதுக்கு என்ன நிலை நிக்க பாருங்க. சரிம்மா, ராணிய கட்டில கேட்டியான்னுட்டு சொன்னால அது என்னது? ஆமாக்கா, மோனிஷாவை அவன் மோனுக்கு கேட்க சொன்னாலக்கா, அதுதான். ஓ அப்படியா? நான் இவர்கிட்ட கேட்டேம்மா, அவைய வந்து படிப்பெல்லாம் முடியட்டு, அதுக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்க. நீ நான் அவள்கிட்ட சொல்லலையோ? இல்லக்கா, நான் என்ன சொல்லலை. எங்கள் வீட்டில் உள்ளவியலுக்கு பூமாரியா கட்டி கொடுக்கலான்னு ஒரு ஆசைக்கா. ஆனால் அவள் இப்படி கேட்டதால இந்த மனுஷனுக்கு ஒரு இது என்ன சொன்னாவன்னு தெரியல. நான் வேற இல்லை, அவட்ட சண்டை கிட்ட போட்டாவளானேன்னு தெரியல. அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு, தங்கச்சி தானே, சண்டை போட்டாலும் கொஞ்சம் கழிச்சு பேசுவாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கக்கா. ஐயே தப்பா ஒன்றும் நினைக்கலமா. இவிய 2 பேருக்கும் ஒரு நேரம் கதை பேசி தீராது. எக்கா வாங்கம்மா. ஷப்பா, அங்கே எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு ஹாயா கொஞ்ச நேரம் கால் நீட்டி படுத்தா என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. அப்படியே மல்லாக்க படுத்துட்டு விட்டத்தை பார்க்கும்போது வரும் பாரு ஒரு ஆனந்தம், சொல்ல வார்த்தையே இல்லை. என்ன சின்ன பொண்ணு? சரிம்மா. ஆமா, எப்ப கிளம்புறது? ஏதாவது சொன்னவளா? எப்படி? யார் ராணியக்கா? சும்மா கிளம்புறது எல்லாம் நல்ல ஸ்மூத்தா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னக்கா வீட்டுக்கு? வீட்டுல என்ன உங்களை லட்சுமி அக்கா மாதிரி ஆடா மாடா கோழியா? ஒன்னும் இல்ல தானே, இருங்கக்கா. என்ன சொன்னாலும் உடனே சுத்தி வளைச்சு அங்கேயே வந்துரு, ஆடு மாடு கோழின்னு. வேற யாரும் வளர்க்கல, நான் மட்டும்தான் வளர்க்கேன் இந்த உலகத்திலே. அப்படித்தானே வசந்தி? ஏக்கா நான் அப்படி சொல்லலக்கா, எல்லாமே வச்சிருக்கியாவ தானே, அவியலே சும்மா இருக்காவ, நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கேன். யாராணியக்கா திடீர்னு என்னாச்சு? இல்லம்மா, லட்சுமிக்கு வீட்டுல இருந்து போன் பண்ணி திட்டுறாரு, அதான் கிளம்புவோமான்னு கேட்கேன். லட்சுமி அக்கா வீட்டுக்காரர் திட்டலனா தான் அதிசயம். திட்டுனா என்னக்கா, விடுங்க. நீ வேற சும்மா நிலைமை புரியாம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத என்ன. இருங்கக்கா, இன்னைக்கு சாயங்காலம் தான் கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காவ. அதுக்குள்ள அவசரப்படாதீங்க, அங்க ஆடலும் பாடலும் பாட்டு போட்டி எல்லாமே நடக்குமாக்கா. அதை நம்ம போய் பார்க்கண்டாமா? சாயங்காலம் போலாம்க்கா. கத்திப்பாறை பிரிட்ஜா? அப்படின்னா என்ன சின்ன பொண்ணு? அதான்க்கா, பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். பட்டர்ஃப்ளை பிரிட்ஜா? அப்ப என்ன பறந்துகிட்டா இருக்கும்? அப்படி இல்லக்கா, அந்த பிரிட்ஜோட மாடல் வந்து பட்டர்ஃப்ளை சைஸ்ல இருக்கு, பட்டாம்பூச்சி சைஸ்ல. சாயங்காலம் போய் பார்ப்போம், சரியா? என்னெல்லாம் புதுசு புதுசா கட்டி வச்சிருக்கு. நம்ம தான் ஒரு ஓரமா ஊர்ல இருந்துகிட்டு ஒன்னும் தெரியாம இருக்கும் பத்தியலா. ஆமாக்கா, அது நம்ம உள்ளதுதான். ஏவுமா நீ அமைதியா இருக்க, எதுவும் சொல்லாம? இந்த கீதெல்லாம் வர முன்னாடி நான் நிம்மதியாதாக்கா தெரிஞ்சேன். இவ என்னைக்கு சென்னைக்கு நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டு வந்தாலோ அதுல இருந்து என் நிம்மதியே போன மாதிரி இருக்குக்கா. பாராட்ட போற இடம் எல்லாம் விரட்டி வாராக்கா. நீ என் பின்ன சும்மா அவள்கிட்ட செல்வாகிட்ட எதுக்கு சண்டைக்கு போற? அது என்கிட்ட படிக்கும் போதுல இருந்தே ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுகிட்ட பேசினா உனக்கியா? நல்ல கொஸ்டின் தாக்கா. ஃப்ரெண்டுகிட்ட பேசுறது தப்பெல்லாம் கிடையாது. அதே இது நான் ஜார்ஜ் கிட்ட பேசினா இவரன்றது ஏன் பத்திக்கிட்டு வருது? நானும் ஜார்ஜ் நியூ ஃப்ரெண்டா இருந்துகிட்டு போறோம், அதுக்கு அவளுக்கு கோவம் வருது இல்லையா? ஆமா, இதை வெளியே சத்தம் போட்ட மாதிரி இருந்து ஜார்ஜ கூப்பிட்டு பேசினேன்னு கோவம் வந்துட்டு அவளுக்கு. அதான் திட்டிக்கிட்டு வந்தேன்க்கா. அக்கா, உமா நம்ம கிட்ட தான் இவ்வளவு சாஃப்டா பேசியா?
வெளியே சண்டை பிரச்சனைன்னு வந்துட்டு நினைச்சிடுங்க, செமையா குடிக்காக்கா. நம்மளோட ஒரு படங்கு மேல போய் குடிக்கியா. உமானி கிடையாது சின்ன பொண்ணு. யாருனாலும் தனக்கு ஒரு பிரச்சனை வந்தா தானே வாய் திறந்து பேசுவவ. உமா மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? அப்படி சொல்லுங்க அக்கா. சின்ன பொண்ணு, அப்ப இன்னைக்கு என்னடோ ஈவினிங் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜோ போகணும். ஆமாக்கா. சரி, அங்க போய் நிறைய போட்டோஸ் எடுக்கணும் தான். கூகுள் மேப்பே வேண்டாம், வசந்தி அக்கா ஒரு ஆளு போதும் நம்ம போற இடத்துக்கெல்லாம் வழிகாட்டி கொடுக்க. கரெக்டு தான். எவ்வளோ ஜாலியா இருக்கணுமோ இருந்துகிட்டு போயிருவோம். ஊர்ல போனா ஜாலியெல்லாம் பெய்யும். மாமியார் இப்ப கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். எப்ப திரும்பி வாரா உனக்கு வைக்கிறேன் ஆப்போனி. எப்ப வருதோ பாப்போம். சரிம்மா, அப்ப நீ சாயங்காலம் போயிட்டு வந்து என்னை கிளம்புற மாதிரி வர்க்கிஸ்டைக்கு ஆக்கணும் பாத்துக்க. நீங்க வேற ஒரு ஆளு சும்மா கிளம்பலாம் நீ கிளம்பலாக்கா. சரிம்மா. என்ன பொண்ணு, மேல நின்னு பாக்கும்போது உண்மையிலே அப்படியே பட்டாம்பூச்சிய பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு பத்தியா. சும்மா இல்ல, இந்த பிரிட்ஜுக்கு பட்டர்ஃப்ளை பாலனி வச்சது. சூப்பரா இருக்கு. ஆமாக்கா, ஒன்னொன்னும் பார்த்து கலை நயத்தோடலே வச்சிருக்காவ. ஆமா, அப்புறம் எப்போ கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு கூட்டு போன்னு சொன்னாவ, அது எப்போ? அட இழுவ, கத்திப்பாறை பிரிட்ஜும் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜும் எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் அது. ஓ அப்படியா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ட்ரன்ஸ்ல பெருசா போர்டு வச்சிருந்து இல்லையா, கத்திப்பாறை பாலம்னு, நீ பாக்கலையா? எனக்கு என் வீட்டுக்காரனை பாக்கியதே பெரிய வேலையா இருக்கு. சுத்தி முத்தி நான் வேற என்னத்த பாக்கிறதுக்கு? ராணிக்கா, கத்திப்பாறைன்னு சொல்லியாவ இல்லையா, இங்க சுத்தி சுத்தி நிறைய இடத்துல பாத்துட்டேன். கத்தியும் காணல, பாறையும் காணல. அப்புறம் ஏக்கா கத்திப்பாறைன்னு சொல்லியாவ? எனக்கு அதே டவுட் இருக்கு லட்சுமி. கேட்டா சிரிப்பா அவ்வளோன்னு பயமா இருக்கே. இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன குசு குசு? இல்ல சின்ன பொண்ணு, கத்திப்பாறைன்னு சொல்லியாவ, கத்தியும் காணல பாறையும் காணல. அதான், அது வேற எங்கேயாவது இருக்கா எப்படி? அப்படியெல்லாம் இல்லக்கா, இங்க வச்சிருக்க பேரு கத்தி பாறை தான். மற்றபடி கத்தியும் இருக்காது பாறையும் இருக்காது. சுத்தி முத்தி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீ சின்ன பொண்ணு அங்க பாரு, எல்லாம் வச்சிருக்கு. ஆமா ஆமா, வாங்க வாங்க, அதுல போய் ஒரு போட்டோ எடுப்போம். சுத்தி எல்லா இடமும் வச்சிருக்கு. இருந்து எல்லா இடத்தும் வச்சிருக்கு பத்தியா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு சூப்பரா இருக்கு பத்தியா? ஆமா உமா, சுத்தி முத்தி பார்த்தா சூப்பரா தான் இருக்கு. சின்ன பொண்ணு சொல்ல மறந்துட்டேம்மா, உன் மாமியார் ஃபோன் பண்ணிச்சு பாத்துக்க. உனக்கு ஃபோன் பண்ணிச்சா நீ எடுக்கலையா? ஒரு டைம் ஃபோன் பண்ணி பேசிரு சின்ன பொண்ணு. அது ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருந்தாக்கா நான் போனையே ரூம்ல போட்டுட்டு இருந்தேன். விடுங்க, ஈவினிங் போல பேசிக்கலாம். சும்மா சொல்ல விடாது சின்ன பொண்ணு, ரொம்ப தாண்டா உனக்கு தைரியம். பின்ன என்னக்கா, வந்த இடத்துல சும்மா நொய்யு நீ போனை பண்ணிக்கிட்டு கடுப்பா இல்லையா இருக்கு? சரி வாங்க, அதுல போய் உட்காந்து பேசலாம். நீங்கள தான் கடையில போய் பார்க்கணும்னு சொன்னீங்க, போய் பார்த்துக்கிட்டு வாங்க. நாங்க இடத்துல உட்காந்துக்கிடியோம். எங்கக்கா சும்மா இருங்க, எங்க போனாலும் உட்காரியோனே இதுக்கு நீங்க பேசாம ஊர்லயே உட்காந்துருக்கலாம் இல்லையா? ஆமா, உங்களை மாதிரி எங்களுக்கு என்ன வாலிப பொங்குற வயசா? கால் கையெல்லாம் வலிக்குதம்மா. இருக்கும், எவ்வளவு இடம் நடந்திருக்கு. ஆமா, நம்மள கூட்டிட்டு வந்து ஒருத்தரையும் காணல. பிள்ளையெல்லாம் அந்த பார்க்ல ஊஞ்சல் எல்லாம் கிடக்கலையாமா, அதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாவ. அங்க போய் நிக்கவன்னு நினைக்கேன். ஓ சரி சரி, நிக்கட்டு. சின்ன பொண்ணு, நம்ம கொஞ்சம் சுத்தி பாப்போமா எப்படி? அனிகா வாங்க, நம்ம மேல போய் உட்காருவோம். ஆனா இவிய ரெண்டரும் எதுக்குதான் சென்னையை சுத்தி பார்க்கணும்னு வந்தாவன்னு எனக்கு தெரியவே இல்லை சின்ன பொண்ணு. எங்கேயாவது கூட்டிட்டு போனா வாராவ, வந்த உடனே என்ன சொல்லியாவ, கொஞ்ச நேரம் வா போய் நம்ம உட்காருவோம், அவைய போய் பார்த்து சொல்லிட்டு நம்ம போய் உட்காருவோம். இது எதுக்கு வரணும் சொல்லு? சின்ன பொண்ணு, ஏங்க உன் போன் எங்க? போனா என்கிட்ட தான். ஐயே, எங்க சார்ஜர் போட்டுட்டேன், மறந்து ரூம்லயே போட்டு வந்துட்டேன். ஏங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுக்க. அம்மா எத்தனை வாட்டி போன் பண்ணிருக்காவ தெரியுமா? ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாது பாத்துடுங்க. நீங்க போன் கொண்டு வரலையா? நானும் தான் என் போனை சார்ஜர் போட்டு வந்துட்டேன். இப்ப செல்வாக்க நம்பருக்கு அடிச்சாவ, இப்பதான் பேசிக்கிட்டு வரேன். ஏன் உங்க அம்மைக்கு என்னவா சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? ஆமா, பின்ன பட மாட்டாவளா? வந்து ஒரு வாரம் ஆகுது, இன்னும் நம்ம வந்த இடத்துக்கு போய் சேரல. கிளம்பண்டாமா? எது கிளம்புறதுக்கா? இங்க ஒரு வாரம் தானங்க ஆகுது, அதுக்குள்ள உடனே போனன்னு சொல்றிய? நல்ல பியாசு, இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின். எது இன்னைக்கு ராத்திரியா? அதுதானே, இன்னைக்கு ராத்திரியா? இங்கே இன்னும் நாங்க சுத்தி பார்க்கல. என்ன வர்க்கீஸ், பஸ் ஏதாவது புக் பண்ணிருக்கா எப்படி? புக் பண்ணிருக்கு. அப்படியா?
பிளெயின்ல புக் பண்ணிருக்கு. பிளெயின்ல போறியா? எங்க சூப்பருங்க. நான் பிளெயின்ல தான் போனேன்னு நினைச்சேன். புக் பண்ணிட்டீங்களாக்கா? எப்ப கிளம்புறோம்? அப்படியே இழிச்சாத 32 பல்லம் அப்படியே தெரியுது. டிக்கெட் ஒன்றும் கிடைக்கல, மறுபடியும் லோக்கல்ல தான் போறோம். லோக்கல் ட்ரெயின்லயா? லோக்கல் ட்ரெயின்ல இல்லாட்டி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல நம்ம போறோம். நான் எல்லாம் வர முடியாதுப்பா. வரும்போதே படாத பாடுபட்டுட்டு இடி எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வர மாட்டேன். ஏன் அத்தா, டிக்கெட் பஸ்லயாவது போடல இல்லையா அத்தா? ஏசி நேரமே டிக்கெட் பார்த்தா எங்க உமா கிடைக்குது, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதாங்க, ஏங்க இப்படி முடிவெடுக்கிறீங்க? ஒரு டைம் மட்டும் பிளெயின்ல கூட்டிட்டு போங்களாம். என்ன சின்ன பொண்ணு விளையாடவா செய்யா? வசந்தி அக்கா தான் புரியாம பேசிட்டு இருக்காமனா நீ என்ன எடுப்பு பிளெயின்ல போன்னு சொல்லியா? எங்க இதுவரை பிளெயின் எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. சின்ன வயசுல பிளெயின் மேல போகும்போது முட்டாய் போடுவான்னு சொல்லிட்டு கீழே இருந்து டாட்டா காட்டிட்டு இருந்த 90s கிட்ஸுங்க நான். ஆமா, டாடா காட்டினாவும் முட்டாய் போடுவானு. சும்மா இரு சின்ன பொண்ணு, பிளெயின்ல டிக்கெட் அதிகம். போகும்போது எல்லாம் கொண்டாங்க போறோம். ஒரு டைம் பிளெயின்ல போனதெல்லாம் தப்பே இல்லைங்க. எப்படி போகுமா? எல்லாரும் அவரோட வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவ, நம்மளும் கேட்போம். ஏங்க என்ன உமா, தாங்கள் என்னை ஆசையை அழைத்ததன் காரணம் என்னவோ? ஏங்க, நான் இதுவரை பிளெயின்லயே ஏறினது இல்லைங்க. நம்ம சென்னையிலேருந்து ஊருக்கு போகும்போது பிளெயின்ல போமாங்க. பிளெயின்லயா? அதுக்கு நிறைய ரூபா ஆகுமே உமா. எங்க ப்ளீஸ்ங்க, பிளெயின்ல போவோங்க. எங்க எங்க ப்ளீஸ்ங்க. ஐயோ, இவ கூப்பிட்டோன்னு ஓடி வந்தோம்ல, அதுவே பெரிய தப்பு போல இருக்கு. என்ன யோசிச்சுட்டு என்னை வாங்க கீசு, அங்க ஏன் முறைச்சுக்கிட்டு இருக்கா? வா. ஆனா எவ்வளவு சம்பாதிக்கவ, ஒரு பிளெயின்ல கூட்டு போச்சா அப்படி யோசிக்கணுவ. மொத்தமா கூட்டமா வந்தது இல்லக்கா, எல்லாரும் ஒத்து வருவாங்களான்னு தெரியல, அதனாலதான் யோசிக்காவளா இருக்கான். சரி, மூணும் சேர்ந்து பெருகுதுல, நல்ல முடிவா எடுத்துக்கிட்டு வரேன், பாப்போம். எங்க செல்வா வேணா சம்மதிப்பான், கூட அண்ணிங்கிறதால என்னையும் கூட்டு போவான். மற்றபடி மற்ற எல்லாரும் ட்ரெயின்ல வாங்கம்மா. இங்கெல்லாம் செலவு பண்ற விஷயத்துல அண்ணியும் கிடையாது, எந்த வெள்ள பண்ணியும் கிடையாது. எல்லாம் அவரோரு காசுல போட்டு வரையனா வாங்க. சும்மா அவிய கூட்டு போவ இவிய கூட்டு போவன்னு அடுத்த விலையை எதிர்பார்த்துட்டு யாரும் வராதிங்க. நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். போன அப்புறம் இழுவ. உங்க கையில இருந்து ரூபாய் அளவண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கு? அடுத்தவன் கையில இருந்து போட்டா நல்லா குழு குழுன்னு இருக்கும். இங்க பாருங்க வசந்தி அக்கா, உங்க கையில இருந்து செலவு பண்ணி வர்றீங்கன்னா பிளெயின்ல வாங்க, இல்லைன்னா நீங்க லோக்கல் ட்ரெயின்லயே போங்க. என்ன இவ்வளவா ஓவரா பேசியா? ஏன் எங்களால வர முடியாதுன்னு நினைக்கியா? பாரு, என்னம்மா டைமா வச்சு கிளம்புனே சொல்லிட்டு போறாவ. இல்லக்கா, எல்லாரும் பிளெயின்ல போமான்னு கேட்கவ, அதான். பிளெயின்ல எல்லாம் டிக்கெட் அதிகமா இருக்குமே. ஆனா ஒரு நாளாவது வாழ்க்கையில பிளெயின் ஏறணும்னு ஒரு ஆசை இருக்கு. நடக்குமா என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு. என்ன நடக்குமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கே நம்ம பிளெயின்ல போயிரும். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? நடக்குமா? பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா நடக்காத விஷயத்த நடக்க வச்சிடலாம்க்கா. நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு பாருங்க. நம்ம அவிய வரவுல இல்லையா, நம்ம பிளெயின்ல போவோம். எப்படி? எப்படியோ பிளெயின்ல போயிட்டா அந்த ஆசையும் தீர்ந்த மாதிரி இருக்கான். சைக்கிள்ல ஏறியாச்சு, பைக்ல ஏறியாச்சு, ஆட்டோல ஏறியாச்சு, கார்ல ஏறியாச்சு, பஸ்ல ஏறியாச்சு, ட்ரெயின்ல ஏறியாச்சு, போட்ல கூட ஏறியாச்சு. இனி ஏற வேண்டியது கப்பல்லையும் பிளெயின்லயும் மட்டும்தான் சின்ன பொண்ணு. ஆமா சின்ன பொண்ணு, எப்படியாவது பேசி பார்ப்போம். என் வீட்டுக்காரனும் ஒரே ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. ட்ரெயின்ல போனா 12 மணி நேரம் ஆகுது இல்லையா, பிளெயின்ல போனா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் இல்லையா? பரவாயில்ல எங்க லெச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிகே தெரியும் சின்ன பொண்ணு. என்னது பிகேவா? அக்கா, அது பிகே இல்ல, ஜிகே, ஜெனரல் நாலேஜ். ஏதோ ஒரு கே தெரியும், வாங்க. Denied. என்ன கீதா, வெளியே எங்கேயுமே சுத்தி பார்க்காம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கா? என்னாச்சு? இல்லக்கா, அங்க இருந்து இங்க வரதுவரை எப்படியாவது சென்னைக்கு வந்துடணும் வந்தாச்சு. இங்க வந்த அப்புறமா தான் இந்த ஷூட்டுனால எங்கேயுமே வெளியே போக தோண மாட்டேங்குது. நம்ம அங்க இருந்து கிளம்பி வரும்போது கன்னியாகுமரியில எப்படி மழையா இருந்துச்சு பாருங்க. இங்க ஒரு சொட்டு மழை பெய்யல. எப்பா, வெயிலே இருந்து கரிஞ்சிரும் போல இருக்குக்கா. நல்ல நேரம் ஏசி ரூம்ல இருக்கிறோம், இல்லைன்னா தீஞ்சே போயிருப்போம். அது என்னமோ உண்மைதான், நல்ல ஏசி குழு குழுன்னு இருக்கு. ஆமா, உன் வீட்டுக்காரன் பிள்ளையும் கீழே பார்க்ல நிக்காங்க. ஆமா, இப்பதான் 2 பேரும் பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க.
சரி கொஞ்ச நேரம் போய் பார்க்ல விளையாடுறாங்களாம், போறாங்க. ஆமா, எதிர்த்த ரூம்ல யாருமே இல்ல, கவனிச்சீங்களா நீங்க? ஆமா கீதா, கவனிச்சேன். எல்லாரும் எங்க தான் போனவனு தெரியல. இல்லனா வசந்திய ஸ்டேட்டஸ வச்சாவது கண்டுபிடிக்கல இங்கதான் இருக்காவ என்ன யாதுன்னு. இப்ப அவ ஸ்டேட்டஸும் போட மாட்டேங்கிறாளே. ஆமாக்கா, இவ்வளோ நேரம் நானும் போனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒண்ணுமே போட மாட்டேங்கிற பாருங்க. இல்லைனா கூட எங்க போயிருக்காவன்னு தெரிஞ்சிருமே. நமக்குன்னு இருந்த ஒரே மேப்பு அவாதான். நீ வேற டைரக்டா அவகிட்ட போய் நீ ஸ்டேட்டஸ் போட்டா அதை பார்த்தா நான் வந்தேன்னு சொல்லிட்டா. அவ உஷாராயிட்டா. ஏன் கீதா? ஆமாக்கா, சொல்லிருக்க கூடாது பாத்தீங்களா? நான் ஒரு புத்தி கெட்டவா, போய் சொல்லிட்டேன் பாருங்க. சரி விடு. ஆமா, ஃபாத்திமாவை காணல, வெளியங்க நிப்பவ. கீதா, கீதா வாங்கக்கா. கீதா, கீதா விஷயத்த கேள்விப்பட்டியா? என்னக்கா, எங்க போயிருக்காளோ? அவ்வளோ போனது என்னமோ கத்தி பாறையா, கத்தி பாறை பிரிச்சு ஏதோ ஒரு பிரிச்சுக்குள்ள போயிருக்காளுவ. ஆனா போயிட்டு வந்தாச்சு. எப்ப போனாலும் எப்ப வந்தாலும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆமா, நீங்க ஏன் அறக்க பறக்க ஓடிந்திய? கீதா, இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்பியாளுவ. அறக்க பறக்க எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காளுவ. கேட்டியா? என்னக்கா சொல்றீங்க? இன்னைக்கு கிளம்புறாளுவ? ஆமா கீதா, நான் போய் பாத்துக்கிட்டுல வரேன். எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேவ. ஓகேக்கா, சூப்பர். கண்டிப்பா ட்ரெயின்ல தான் போவ. அறக்க பறக்க கிளம்பியவனா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணிருக்க மாட்டாவ. என்ன பண்ணலாம் வாங்க, நம்ம இன்னைக்கே கிளம்பிடுவோம். அப்ப போகும்போது பிளேன் கிடையாதா? என்ன புஷ்பக்கா, என்ன பேசுறீங்க? வரும்போது ஃப்ளைட்டுக்கு எவ்வளவு ரூபா செலவாச்சு தெரியுமா? யாராவது 5 பைசா தந்தியலா? எம்மா, இப்ப போகும்போது பிளேனா? பிளேன்ல வேணா ரூபா தாங்க. இல்ல வாங்கி கட்டு. கீதா, கோவப்படாத. இல்ல, வரும்போது பிளேன்ல கூட்டு வந்தாலே, ஆனா போகும்போது பிளேனா இல்ல ட்ரெயினா இல்ல பஸ்ஸா இல்ல நடந்தான்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள நீ கோவப்பட்டுட்டா. பிளேன்ல எல்லாம் கூட்டிட்டு போய் எனக்கெல்லாம் காசு இல்ல. அப்படியே பிளேன்ல போனா எல்லாரும் காசு தாங்க. காசு வாங்கி எல்லாம் புக் பண்ணி தரேன், அப்ப போலாம். கோவப்படாத கீதா, சும்மா தெரியாததான் கேட்டேன். இந்த பாத்திமா முன்னாச்சு என்ன இந்த கிளி கிழிச்சிட்டாலே, அவளுக்கு இப்ப ஹாப்பியா இருக்கும். சரி விடு விடு கீதா. பின்ன பாருங்கக்கா, எவ்வளவு அழகா சொல்லியாவ நீ. பிளேன்ல போணுமா? பிளேன்ல டிக்கெட் ரேட் என்ன நீ தெரியுமா? முன்ன பின்ன போயிருந்தாதுன்னு அவளுக்கு தெரியும். வீடு கஷ்டப்படி, அவளுக்கு தான் கஷ்டம் எல்லாம் தெரியும். இவ சொகுசா ஃப்ரீயா வந்தவ தானே, அவளுக்கு என்ன தெரியும்? ஆமா, நான் மட்டும்தான் சொகுசா ஃப்ரீயா வந்தேன். அம்மையாரு காசு கொடுத்து சொகு சொகுன்னு வந்தாவ. இதுதான் வாய்ப்புன்னு சந்து கேப்ல சிந்து பாடாதுன்னு பாத்திமா. நான் என் அம்மா பாட போறேன். தெரிஞ்சதை கீதாட்ட சொல்ல வந்தேன், நீ என்கிட்ட வராத. சரி, நம்மளும் கிளம்புவோம், புரியுதா? எல்லாமே பேக் பண்ணுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் போற முன்னாடி நம்மளும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிப்போம். எப்படியும் அவங்க லோக்கல் டிக்கெட்ல தான் போவ, நம்மளும் அதுலயே போவோம். என்ன பண்ண, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன இவ என்ன லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல கூட்டு போற மாதிரி பேசிட்டு போறா? ஐயோ, அங்க நல்ல கூட்டமா இடியும் அடிமலையா இருக்கா, எப்படி நான் தாங்கிடுவேன்? ஆனா நல்லாதான் பாடியாயினா பாத்திமா. இவன் நான் ஒண்ணும் சொல்லலமா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வந்தது ஒரு குற்றமா? உங்க 2 பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும்? 2 பிரச்சனை இல்லைனாலும் வர வச்சிருவா. அவ ஒரு லூசு, தேவையில்லாம என்கிட்ட ஆடிக்கிட்டு போறா ஆட்டக்காரி. ஏன் இப்ப எங்க போறா? ஆட்டக்காரின்னு சொன்னது மறந்து போயிடும், அதை சொல்லி கொடுக்க தானே போறா. ஏம்மா, நான் அப்படியெல்லாம் ஒன்ன மாதிரி கிடையாது. நான் பக்கத்துல ஏதாவது நடக்குதான்னு போய் பாத்துக்கிட்டு வரேன், பேசாம இருந்தா இவ்வளவு மாதிரி இருக்கணும்ப்பா. எங்கேயாவது நூந்து எடுத்தாது அடுத்த வீட்டு கதையை நல்லா அரைஞ்சு கட்டுந்துருவா. நமக்குதான் அடுத்த வீட்டு கதையில பத்தி பேசவும் தெரியல, அடுத்த வீட்டை பத்தி குறை சொல்லவும் தெரியல. அதனாலதான் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கோம். நல்லா ஒட்டு கேட்டு கதை சொல்லி குடிக்கவளுக்குதான் இந்த காலத்துல வாழ்வு. என்னத்த சொல்ல? என்ன வர்க்கீஸு, போனவன் என்ன ஆளே காணல? ஒருவேளை டிக்கெட் எதுவும் கிடைக்கலையோ என்னமோ தெரியலையே. டிக்கெட் எல்லாம் கிடைக்கண்ணே, அதான் ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆகியாச்சு, சீசன் எல்லாம் முடிஞ்சு டிக்கெட் கிடைக்கும். சென்னையில இருந்து ட்ரெயின் வரதானே கிடைக்கண்ணா. இல்ல, போனவன் என்ன காணலையே, அதான் சொல்லி. கடைசி நேரம் வேற வீட்டுல யார்ட்டும் சொல்லக்கூடாது பத்துக்க. ஏர்போர்ட்டு போன அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியணும். ஆமாண்ணே, என்ன ஆசைப்படியாவ, அதான் ஒரு வாட்டி கூட்டிட்டு போவோம் நீ. செல்வாத கொடுத்த ஐடியா சூப்பர் தான். ஆமாடே, எவ்வளோ ரூபா செலவு பண்ணியும் வட்டி கொடுத்து எவ்வளோ கஷ்டப்படியும். சரி, பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்காக சந்தோஷம் தானே. பிளேன் தான் யாரி பாப்போமே. வா செல்வா. என்ன செல்வா, போன விஷயம் என்னாச்சு? சக்சஸ் வர்க்கீஸு, டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. சரி சரி, கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறவரை யார்ட்டையும் சொல்லாதன்னா. ஓகே வர்க்கீஸு. எல்லாரும் ஏர்போர்ட்ல கொண்டு விட்டோம், அப்படி ஷாக்காவோ போறவு பாரு. ஆமாடே,
நிறைய நாளா கேட்டுட்டு தானே இருந்தாவ. சரி போட்டு. கண்டிப்பா பிள்ளையெல்லாம் துள்ளி குதிச்சதான் போறாவ பாரு. ஆமா கிசு. ச்சே, வந்த நாள் சீக்கிரமா முடிஞ்சு போன மாதிரியே இருக்கு சின்ன பொண்ணு. சுத்தி பார்த்தோம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இப்படி பொசுக்குன்னு போவோன்னு நினைச்சு கூட பார்க்கல. பல்லடத்தோட லீவை முடிஞ்சு பல்லடத்துக்கு பிள்ளைலாம் போவோம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா சென்னையிலேருந்து போறதுக்கு மனசே இல்லாத மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்க, அழகழகான ரூமுவ, நின்று பார்த்தா சிட்டியே தெரியுது. மெரினா பீச்சு கண்ணுக்குள்ளே நிற்குது. அங்கே பொரிச்சு சாப்பிட்ட மீன், சுற்றி சுற்றி கடை, சூப்பர்க்கா. சும்மா சொல்லக்கூடாது தான்க்கா. எங்கே பார்த்தாலும் ட்ரெயின், எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு, ஆட்டோ, பைக்கு, ஆட்கள் பிஸி. காலையிலேயே அங்கே எங்கேயுமா எவ்வளோ பிஸியாக இருக்காவ. அங்கே பார்த்தா பாதி பேர் வாக்கிங் போகிறாங்க, பாதி பேர் ஜாக்கிங் போகிறாங்க, பாதி பேர் விளையாடுறாங்க, ஃபுட்பாலு, கேமு, அது இது, வேலைக்கு போகிறவங்க. ஐயோ சூப்பர் சிட்டிக்கா. அப்புறம் சாப்பிட்ட பானிபூரி, மசாலா பூரி, காளானு, வாயிலேயே இருக்கு சின்ன பொண்ணு. இன்னுமா வாயில வச்சிருக்குதீங்க? சவச்சு தின்னக்கூடாதா? இல்லவ வாங்கி கட்டிக்காத. நானே சென்னையில இருந்து கிளம்புற கடுப்புல இருக்கேன். நீ வேற சும்மா இருந்து தொலைனா. அதையெல்லாம் கூட விட்டுறலாம். வரும்போதுதான் லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல அடியும் இடியும் வாங்கி வந்தோம். போகும்போது கூட அதுலதான் கூட்டு போறேன்னு சொல்லி பாரு காஞ்ச பிசுனாரிய. இன்னும் எல்லாம் மனுஷனுலா. அதானே என் வீட்டுக்காரையெல்லாம் நான் கேட்டா சம்மதிக்க கூடியவே தான். ஆனா இப்ப நான் கேக்குற நிலைமையில இல்ல. உமா, ஐ நோ நீ ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியும். இழுவ எல்லா இடத்துல என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டு இருக்காத பத்துக்க. இவ வீட்டுக்காரன் டிக்கெட் போட்டு தந்தா நான் போயிடுவேன். நான் நினைச்சா உடனே பிளைன் ஏறுவோம்னா என்ன இந்த தடவை ட்ரெயின்லன்னு சொல்லியிருக்கவ போலாம். ஆனா உமா ஒண்ணு கவனமா இருந்துக்க. நம்ம என்ன கிளம்புறது தெரிஞ்சு கீழே லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல செல்வா கூட வந்துட போறா, பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தானே அவைய போனை நானே எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். எப்படி அவ கால் பண்ணுவா இல்லையா, போனை எடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர் உமா. இன்னும் என்ன பண்ண சின்ன பொண்ணு? அதான் போன் பண்ணா பேச விட கூடாதுன்னு தான் எடுத்துட்டே வந்தேன். இக்கா கிளம்பணும்னு சொன்னாவ இல்லையா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களாக்கா? அப்புறம் அங்க போயிட்டு அது மறந்துட்டு இது மறந்துட்டு சொல்ல முடியாது இல்லையாக்கா? நீங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமாம்மா, நான் எல்லா சாணமும் எடுத்து வச்சிட்டேன். நீ எல்லாம் எடுத்தே அப்படி? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்க்கா. இனி எப்ப ட்ரெயின்னு சொன்னா கிளம்ப வேண்டியதுதான். லட்சுமி அக்கா, இந்த பெட்ஷீட்டு பில்லோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க தோணலையாக்கா? எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க வசந்தி, சரியா? உன மனசுல தோணி இருக்குமா இருக்கான். எல்லாம் நல்லா இருக்கே, எடுத்து சுருட்டி கொண்டு போயிடலாமேன்னு. எனக்கெல்லாம் அப்படி தோணவும் இல்லை, எடுக்கிறதுக்கு அவசியமும் இல்லை. ரொம்ப பண்ணாதீங்கன்னா வர வர இந்த பொம்பளை கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியல. என்ன சொன்னாலும் கோவம் பிச்சுக்கிட்டு வருதாப்பா. பேச ஒன்றே முறையில பேசு வசந்தி. நான் என்ன முன்ன பின்ன இதெல்லாம் கண்டுடத்தவன் நினைச்சிட்டு நீ பேசுறியாக்கா? என் பையன் வெளிநாட்டுல இருந்து வரும்போது என்ன இதை மாதிரிப்பட்ட இடத்தோடதெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன்னா உங்களுக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கா, எனக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. நான் ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட இடம் தான். சும்மா எதுக்காவது சொல்லிக்கிட்டு இருக்காதேன்னா. என்ன சென்னைக்கு வந்தோம்னா அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு புத்தம் புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருந்தியே. ஏதாவது பேசுறேன்னு பேசிட்டு இருக்காத வசந்தி, எனக்கு தெரியும். நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. வந்துட்டா கிளம்பிய நேரம் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு விடுங்கம்மா. நீயாவது அமைதியா இரு லட்சுமி. பின்ன பாருங்க அக்கா, எல்லாம் நான் சுருட்டி எடுத்து கொண்டு போவேனா? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நான் உறங்காத்த மெத்தையா? ஏன் அம்மா எல்லாரும் சிரிப்பேன்னு சும்மாதாம்மா சொன்னேன். உடனே வராதீங்க சண்டைக்கு. நாலு முடி சும்மா இருங்க. என்ன சும்மா நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கா? இல்ல சின்ன பொண்ணு, இந்த கீதா வந்து இவிய நம்பருக்கு 2 வாட்டி போன் போட்டாச்சு. நான் தான் எடுக்காம இருக்கேன். அவளுக்கு எவ்வளவுதான் யாச்சு கொடுத்தாலும் சும்மா இருக்காம போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பாரு. இப்ப அவளுக்கு எப்படி தோணும்? என்ன இவிய எப்படி போறாவ? டிக்கெட் புக் பண்ணிட்டாவளா இல்ல வந்த மாதிரி லோக்கல்ல தான் போறாவளா என்னன்னு அவளுக்கு மனசு பதட்டமா இருக்கும். ஆமாக்கா, அது என்ன யாதுன்னு அறியக்குதான் போனுக்கு மேல போனை போட்டுக்கிட்டே இருக்கா. இவளை எப்படியாவது திசை திருப்பி விடணுமே. இப்ப நமக்கு லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டை தான் போறோம்னு தெரிஞ்சா இவளை என்ன அடி இடி பட்டாவது அங்கேயே வந்து யாரிடுவாக்கா.
அதுதானே பதட்டமா இருக்கு. இவளை எப்படியாவது சுத்த விடணும்க்கா. சரி இரு, நான் செல்வாவை கூப்பிடு. பஸ்ல டிக்கெட் போட்டிருக்குதெல்லாம் இல்ல ட்ரெயின்ல டிக்கெட் போடுறதெல்லாம் கேட்கட்டா? அது ஒன்றும் கேளுங்கக்கா. நம்ம பஸ்ஸில் போறதா இருந்தா இவளை ட்ரெயின்ல சுத்த விடலாம், நம்ம ட்ரெயின்ல போறதா இருந்தா இவளை பஸ் ஸ்டாப்பா சுத்த விடலாம். எப்படி? ஆனா வர வர உமா நல்லாவே யோசிக்கிறா உமா. பட்ட பாடு அப்படி இல்லையாக்கா, அதனாலதான். செல்வா, ஏ செல்வா, ஏன்க்கா இப்படி கத்துறிய? ஏன் எனக்கு கூட தெரியாதா? செல்வாணி பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து டீசெண்டா பேசினா மட்டும் போதாது, எல்லாத்துலயும் டீசென்ட் இருக்கணும். ஏன் டீசென்ட் ஃபெல்லோ? இழுவ யாமனை இழுவ நீ சொல்ல மாட்டா? உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் அவனை கூப்பிட்டேன் பத்தியா? இனி இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. கத்தாம மெதுவா பேசுங்கம்மா. ஏன் எதுக்கு இப்ப எல்லாரும் அலறிட்டு இருக்கிறிய? நீங்க சும்மா இருங்க, நான் கூப்பிட்டேன். ஏங்க என்னங்க? இவ அப்படியே கூப்பிடியதுல அவன் எத்தி சாடி ஓடி வந்துருவான். போப்புறான். எப்படி கூப்பிடியா? இருங்கம்மா நான் கூப்பிட்டேன். செல்வா, ஏ செல்வா. ஏன்க்கா கூப்பிட்டீங்களா? ஆமா செல்வா, இது டிக்கெட் எல்லாம் போட்டாச்சா எப்படி? போட்டாச்சுக்கா போட்டாச்சு. எப்பா இப்பவாவது டிக்கெட் போட்டீங்களே. ஆமா பஸ்ஸா ட்ரெயினா? பஸ்ல போட்டிருக்கு. சரி செல்வா, இங்க இருந்து எத்தனை மணி கிளம்பா, அங்கே எத்தனை மணி சேரும்? இக்கா பஸ் இங்க இருந்து நைட்டு 10 மணிக்குக்கா. அங்க வீட்டுல போய் சேரும்போது எப்படியும் 10-10:30 ஆயிரும். இவ்வளோ நேரம் பஸ்லயே இருக்கணும்லப்பா, கை கால் என்னத்துக்கு ஆவியது? படுத்து போற மாதிரி தாக்கா போட்டிருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. அப்படியா? படுத்து போற மாதிரியா? நான் என்ன அந்த பஸ்லயும் போயிட்டுல செல்வா. சூப்பரு. சரி எல்லாத்தையும் கிளப்பி பேக் பண்ணிட்டு ரெடியா இருங்க. உமா என் போன் ஒண்ணு கூட. இருக்கட்டுங்க, அது என்கிட்டே இருக்கட்டு. சார்ஜர் கம்மியா இருந்து நம்ம பஸ்ல ஏறுறத வர அந்த போன் என்கிட்டே இருக்கட்டேனா? என்னவோ பண்ணு. எப்பா படுத்து போற பஸ்ஸா கேட்டியா? சூப்பர்க்கா. இனி இவ போன் பண்ணிட்டு குழப்பி விட்டுற மாட்டேன். இல்லையா பாருங்களா, அவதான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ செல்வா, யாரோ போன் பண்ணிருக்கேமா, தெரியாம ஆன் பண்ணிட்டேன். பேசுனா இருக்கு. அது கடக்கட்டுக்கா, யாராவது கம்பெனி காலா இருக்கான், அப்புறமா பேசிக்கலாம். அப்புறம் சாப்பிட்டேலக்கா? சாப்பாடெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்ம கிளம்ப வேண்டாம் அவனா? இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தா எப்ப கிளம்புறது? கிளம்ப வேண்டியதுதான். அதான் ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கலன்னு சொன்னாவ, எப்படியாவது லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல போயிட வேண்டியதானே? ஆமா சின்ன பொண்ணு, இவையெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கியாவ. லோக்கல் கம்பார்ட்மெண்ட்ல எப்படியாவது யாரும் இன்னையோட போய் கிளம்பி வீடு போய் சேரணும். நீ அடிச்சு பிடிச்சு ஏறிட வேண்டியதான். நீங்க ஒரு பக்கத்தோட யாருங்க, நான் ஒரு பக்கத்தோட யாரையம்னா, அப்ப கரெக்டா இடம் கிடைச்சிடும் இல்லையா? ஆமாக்கா, அதுதான் சூப்பர். ஆமா, அப்படியே யாரு எடுத்து நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல யாரையும் அடைக்கிற மாதிரி இட வேண்டியதான். சரிம்மா சரி, அப்ப அப்படியே போவோம். நம்ம இன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இல்லையா? இனி கிளம்ப வேண்டியதான் பாக்கி. ஆமாக்கா, கிளம்ப வேண்டியதான் நீ பாக்கி கிடக்கு. இனி எத்தனை மணிக்கு ட்ரெயினு? அதான் சொன்னவல்லையா அத்தான், 6:30 அந்த அந்தியோதயால போயிடலாம். நீ அதுலயே போயிரும். சரிம்மா சரி உமா. கட் பண்ணிட்டா. சின்ன பொண்ணு இருந்தாலும் அவ லேசுப்பட்டவா கிடையாது. திரும்பவும் போன் பண்ணுவா பாரா. திரும்ப எதுக்கு உமாவை போன் பண்ண போறா? நிஜமாவே நம்ம கேட்டதெல்லாம் உண்மைதானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணது திரும்ப கால் பண்ணுவா. அவ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு இல்லையா தெரியும். நீ வேணா பாரா. இல்ல அதான் அவளுக்கு தகவல் தெரிஞ்சாச்சுல, இனி எப்படி உமா கால் பண்ணுவா? அதெல்லாம் பண்ண மாட்டா. அவ இப்ப இவ்வளத்தையும் கேட்டுக்கிட்டு அவ எல்லாம் பேக் பண்ண ரெடியா இருப்பாமா. திரும்ப எல்லாம் போன் வர சான்ஸே இல்ல. ஆமா இழுவ, கண்டிப்பா போன் பண்ண மாட்டா. வேணா பாரா. நீங்க எல்லாம் அந்த மஞ்ச மண்டைய புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து போன் வரும். வேணா பாருங்களா. வந்தா வரட்டு, வரலனா போட்டு நீ விடு, நம்ம எல்லாம் கிளம்புவோம். போன் வந்தாதானே விஷயமே. அவளுக்கு ஒரு டவுட் எப்படியும் இருக்கா. இது உண்மையிலேயே உமாளுக்கு போட்ட பிளானா இல்ல நிஜமாவே இவ்வளவு இப்படிதான் போராளுவலான்னு கண்டிப்பா ஒரு கேள்வி வந்திருக்கான். அவ லேசுப்பட்டவா கிடையாது. வேணா பாருங்களா. மறுபடி கூப்பிடியா? சொன்னேன் இல்லையா? எப்படியோ அவளை நாங்கெல்லாம் புரிஞ்சு வைக்கலாமா? நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க உமா. அவ புத்தி அப்படி. இப்ப பாரு, நான் என் வீட்டுக்காரங்கள மாதிரி எப்படி பேசினேன்.
ஹலோ சொல்லு கீதா. செல்வா நீங்க தானா? என்ன கீதா என் ஃபோனுக்கு கால் பண்ணிட்டு நான் தானேன்னு கேட்குறேன். நான் தான். என்ன கீதா சொல்லு. ஆமா, இன்னைக்கு ஏதோ ஊருக்கு கிளம்புறதா கேள்விப்பட்டேன், உண்மையா? நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். அது ஆமாம், இன்னைக்கு கிளம்புறோம். நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? இழுவ சூப்பர்னா இழுவ, அப்படியே செல்வா மாதிரி பேசியா? நாங்களும் இன்னைக்கு தான் கிளம்பலான்னு இருக்கோம் செல்வா. ஆக்சுவலா நீங்க பஸ்ல போறீங்களா ட்ரெயின்ல போறீங்களா? பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எங்கேயுமே டிக்கெட்ல கீதா. அதனால ட்ரெயினில் பார்த்தோம், தக்கல் டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் லோக்கல் கம்பார்ட்மெண்ட்லேயே போகலான் இருக்கோம். ஓ அப்படியே செல்வா, சரி சரி சரி. எத்தனை மணிக்கு ட்ரெயின்? இந்த 6:30 அந்தியோதயால தான். அதில் தான் போகிறோம். நீங்களும் வரீங்கன்னா வாங்க. கண்டிப்பா செல்வா. ஏன்னா வரும்போதே டிக்கெட்டுக்கு நிறைய காசு செலவழிச்சு ஃப்ளைட்ல. இப்போ போகும்போது சரி ட்ரெயின்ல லோக்கல் கம்பார்ட்மெண்ட்லயே போயிடலாம். நீ போகும்போது என்கிட்ட சொல்றியா? என்ன கீதா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் கிளம்ப தான் போகிறோம். நீ ஏன் கிளம்பு சரியா? சரி சரி செல்வா. சரி கீதா, உமா வர வைக்கிறேன். ஓகே ஓகே, வை வை. உமா என்னம்மா பேசியா உமா? உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கதானே செய்து? ஆமாக்கா. எப்படி உமா, இது எப்பல இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா? இல்ல சின்ன பொண்ணு, எங்க அம்மா ஃபோன் பண்ணுவவ. அப்ப இவியல்ட்ட போனை கொடுத்தா பேசவே மாட்டாவ. நீ பேசுன்னு சொல்லுவாவ்ல. அந்த டைம் இவியல மாதிரி பேசி பழவி எங்க அம்மா கிட்ட நானே அவியல மாதிரி பேசுவேனா, அப்படியே பழவிக்கிட்டேன். இழுவ உனக்குள்ள பெரிய பிரைட் ஃபியூச்சரே இருக்கணும் இழுவ. சரிக்கா சரி, அதெல்லாம் விடுங்க. வாங்க நம்மளும் கிளம்பக்கூடிய வழியை பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.